ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்க்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் கைக்கு உட்பட்டு, உங்கள் சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சிக்கு உங்களோட சாய் எப்பொழுதுமே துணையாக இருப்பார். சரி, வாங்க இன்றைக்கி பதிவு பார்க்கலாம். தலைப்பு பார்த்துருப்பீங்க. நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படிலாம் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக. சாய் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி நம்ம அற்புதமான விஷயங்களை சாயோட அருளால் தெரிஞ்சுக்க போகிறோம், சாயோட ஆசீர்வாதத்தோடு. இந்த பதிவை ஒவ்வொருத்தரும் முழுவதுமாக கேளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ரொம்ப ஒரு மோசமான உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னையும் சேர்த்து தான். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஞ்ச வர்ணக்கிளி கதை. பஞ்ச வர்ணக்கிளி கதை நல்லாவே தெரியும். பொறுமையாக இருந்ததுனால அந்த பஞ்ச வர்ணக்கிளிக்கு வந்து 5 கலர் வந்து கிடச்சிது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 நிறங்கள் கிடச்சி ரொம்ப அழகான ஒரு பறவையாக மாறினது. இப்போ பஞ்ச தந்திர கதை உங்களுக்கு தெரியுமா? நம்மள பல பேர் வந்து சின்ன வயசில் வந்து கேட்டிருப்போம், நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். கேட்காதவங்க முழுவதுமாக கேளுங்க. பஞ்ச தந்திர கதை. இந்த பஞ்ச தந்திர கதையில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் இருக்குது, அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்குது, மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்குது, சிங்கமும் இருக்குது. அதில் சிங்கம் என்ன பண்ணுது, வேட்டையாடி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு உயிரினமாக வந்து ஒவ்வொரு விலங்காக கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பயந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எந்த உயிரினம் வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து இரையாக போகுதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை நம்மளாக தான் இருப்போமோ அப்படின்னு பயந்து ஒவ்வொரு விலங்கும் வந்து பயந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிங்கம் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாம் ஒரு அணியாக வந்து சேருது, ஒரு கூட்டமாக சேருது. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு காடுனா எல்லா உயிரினமும் இருக்கும், அங்கே நரியும் இருக்கணும். நரி எப்பேற்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தந்திரம். நரினாலே தந்திரம் தான். அந்த கூட்டத்தில் நரி வந்து பேச ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம எல்லாரும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம வந்து சாக போகிறோம், என்னைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையாக போகிறோன்னு நம்ம பயந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதையுமே நம்ம முழுவதுமாக என்ஜாய் பண்ணுறதே இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இப்படி பயந்து வாழ்கிறதுக்கு பதிலாக நம்மளே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம். இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளோட லிஸ்ட்டும், ஒவ்வொரு உயிரினத்தோட ஒவ்வொரு பேராக வந்து போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி அதில் நம்மளே செலக்ட் பண்ணி ஒரு உயிரினத்தை வந்து சிங்கத்துக்கு இரையாக வந்து கொடுத்துருவோம். ஒரு விலங்கை வந்து சிங்கத்துக்கு வந்து இரையாக வந்து கொடுத்துடலாம். அப்போ மற்றவங்க எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை வந்து அடையும், ஒரு விலங்கு மட்டும்தான் வேதனையை வந்து அனுபவிக்கும். ஆனால் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் இதனால் அப்படின்னு அதோட கருத்தை வந்து சொல்லுது. தந்திரமாக அதோட கருத்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லுது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இது நல்லா இருக்கே, நம்ம எல்லாரும் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது. இப்படி பயந்து வாழ்கிறதுக்கு நம்மளே லிஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு உயிரினமாக ஒவ்வொரு விலங்காக ஒவ்வொரு நாளைக்கு அந்த சிங்கத்துக்கு இரையாகிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே வந்து நிம்மதியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற விலங்குகள் ஒவ்வொருத்தரும் வந்து இது சரியான முடிவாக இருக்குது, இந்த முடிவுக்கு நாங்கள் வந்து உட்படுறோம் அப்படின்னு எல்லாரும் வந்து முழு மனதோடு வந்து ஒத்துக்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்தந்த நாள் இந்தந்த விலங்கு வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து இரையாகணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த கூட்டம், அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து சிங்கத்தை போய் சந்திக்கிறாங்க. சிங்கத்தோட குகைக்கே போய் சந்திக்கிறாங்க. சிங்கத்துக்கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு. இங்கே பாரு சிங்கமே, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேட்டையாடி இனிமேட்டு எங்களை கொல்ல வேணாம். நாங்களே ஒவ்வொருத்தராக வந்து உனக்கு வந்து இரையாகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலங்கு வந்து உனக்கு வந்து இரையாக நாங்களே வந்துடுவோம், உன்னோட குகைக்கு உன்னை தேடி வந்துடுவோம். அதனால நீ இனிமேல் எங்களை வேட்டையாடி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி சாகடிக்காத அப்படின்னு அவங்களோட வேண்டுகோளையும் அவங்களோட முடிவையும் தெரிவிக்கிறாங்க. சிங்கத்துக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி, இந்த லட்சுமி கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேட்டையாடி சாப்பிடுவோம், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடச்சிருக்கு, தினைக்கும் இனிமேட்டு நமக்கு கஷ்டப்படாமல் உணவு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது?
கண்டிப்பாக சிங்கம் சந்தோஷம் தானே பட்டிருக்கோம். சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போகுது. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விலங்காக வந்து சிங்கத்துக்கு வந்து இரையாகிட்டு இருக்கு. மற்ற விலங்குகள், இரையாகிற விலங்குகள் இல்லாமல் மற்ற விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த நரியோட அந்த முடிவு எடுத்துச்சுல, அந்த நரியோட டர்ன். அன்னைக்கு நாள் வந்து நரியோட நாள். நரி வந்து போகணும், இதையாக வந்து ஆகணும் சிங்கத்துக்கு. அன்றைய நாள் வருது. காலையில் எந்திரிக்குது நரி. சுகமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம சாக போகிறோமா, எப்படியாவது இந்த சாவுலேருந்து தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு கழுதை வந்துடுது. கழுதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், காட்டு விலங்கு கிடையாது. ஊருக்குள்ளேருந்து அந்த காட்டுக்குள்ளே கழுதை வந்துடுது. அந்த கழுதையை பார்த்தோன்னே நரி ரொம்ப சந்தோஷப்படுது. ஆஹா, என்னடா அது, கூட்டத்துக்குள்ளே புதுசாக ஒரு விலங்கு வருது. சரி, நம்ம தந்திரத்தை பயன்படுத்தி இந்த கழுதையை வந்து உணவாக வந்து சிங்கத்துக்கு ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலான்னு அதுக்கு வந்து அதோட பிரெயின், அந்த தந்திரமான மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே நரி வந்து என்ன பண்ணுது, சந்தோஷமாக கழுதையை வரவேற்குது. வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அதுக்கு வேண்டிய உபச்சாரம் எல்லாம் வந்து பண்ணுது, வேண்டியதெல்லாம் வந்து கொடுக்குது, ரொம்ப அன்போடு வந்து பேசுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நரி என்ன பண்ணுதுன்னா மற்ற விலங்குகளையும் கூப்பிட்டு கழுதையை வந்து வரவேற்க வைக்குது. எல்லாரும் வந்து கழுதையை வந்து அன்போடு வரவேற்கிறாங்க, பாசமாக பேசுகிறாங்க. இந்த கழுதைக்கு ஒன்றும் புரியலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா அது, நம்ம இன்றைக்கி தான் வந்து இந்த காட்டுக்குள்ளே இவங்க எல்லாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, காட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இவ்வளோ நாள் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம், வந்த உடனே நமக்கு இவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுது, மயங்கி போகுது. அப்படியே சந்தோஷம் அதுக்கு. ஆஹா, இனிமேல் நம்ம இங்கேயே இருந்துடும், இவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு. இப்படி நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் சிரித்து அந்த கழுதைக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற விலங்குகள் எல்லாரும். அப்போ அந்த நரி மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்குது. என்னடா அது, நம்மளை முதல்ல வரவேற்ற நரி மட்டும் சோகமாக இருக்குது, மற்ற விலங்குகள் எல்லாம் ஆரவாரமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நம்மக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க. ஏன் இந்த நரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைக்கு ஒரே குழப்பம் போய் கேட்குது. ஏன் நீ மட்டும் ரொம்ப சோகமாக இருக்க இன்னைக்கு அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த நரி சொல்லுது, இல்லை அந்த கதையெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்துக்கு இரையாகணும்னு நாங்கள் வந்து லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலங்கு வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து இரையாக அனுப்பணும். இன்றைக்கி வந்து என்னோட முறை, இன்றைக்கி நான் அந்த சிங்கத்துக்கு வந்து இரையாகணும், அதனால தான் நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னு அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லி முடிக்குது. இது அங்கே இருக்க விலங்குகள் எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு புலியும் அந்த கூட்டத்தில் இருக்குது. அது வந்து இந்த நரியோட தந்திரத்தால் வசப்பட்டது. நதியை தந்திரம் பண்ணி என்ன பண்ணுது, எல்லாரையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கு. அப்போ அந்த புலி வந்து என்ன பண்ணுது, இல்லை நீ போகாத, இன்னைக்கு நீ வந்து ரொம்ப குட்டியாக இருக்க, நான் போகிறேன் இன்னைக்கு உனக்கு பதிலாக, நான் வந்து பெருசாகவும் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நண்பன், என்னோட அந்த சிங்கத்துக்கு வந்து நான் வந்து நண்பனும் கூட, நான் எப்படியாவது அந்த சிங்கத்தை பேசி சமாளித்து எப்படியாவது கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துடுறேன், நீ அதனால் போக வேணாம் அப்படின்னு அந்த நரியோட தந்திரத்தின் பேரில் அந்த புலியை வந்து பேச ஆரம்பிக்குது. நரியோட தந்திரத்தால் அந்த புலியை வந்து பேச ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொன்று அந்த நரியோட தந்திரத்தால் வசப்பட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து நான் போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்குற அந்த கழுதை என்ன பண்ணுது, எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த நரியை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் நான் போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை என்ன பண்ணுது, அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்குது. இல்லை, நீங்கள் யாரும் போக வேணாம், உங்களுக்காக இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருது. இவங்களோட இந்த நரியோட சூழ்ச்சியும் இந்த சூழ்ச்சியினால் அகப்பட்ட மற்றவங்களோட மனநிலையும் தெரியாமல் இந்த கழுதை என்ன பண்ணுது, ஒரு வாக்கு கொடுத்துருது, நான் போகிறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து எதிர்பாராதவன் இந்த கழுதை வந்ததோட மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டத்தில் இருக்க ஒருத்தவங்களோட உயிரை காப்பதற்காக இது வந்து போய் பலியாகுதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கழுதையும் அந்த சிங்கத்தோட குகைக்கு போகுது, அந்த சிங்கத்துக்கு இரையாகவும் ஆகுது. சிங்கம் அதை வந்து கொண்டு சாப்பிட்ருது. இந்த கதை புரியுதா உங்களுக்கு? இந்த கதையில் வர கழுதை மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறைய நரிகளும் நிறைய தந்திரங்களும் இருந்திருக்கு. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி நம்ம வந்து வாக்கு கொடுக்குறோம்.
நிறைய பேருக்கு உதவி செய்கிறோங்கிற பேரில் போயிட்டு சிக்கல்களில் மாட்டிக்கிறோம். நம்மளோட பொருளையும் நேரத்தையும் நம்மளோட மன நிம்மதியும் வந்து இழக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நம்ம நல்லவங்க அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவும் நம்ம ரொம்ப இரக்க மனம் உள்ளவங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து சூழ்ச்சிகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. சாய் வந்து ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். தன்னோட சீடர்கள் இடத்தில் அவர் எதிர்பார்ப்பது இதே தான். சாயோட பக்தர்கள் எப்பொழுதுமே விவேகத்தோடு இருக்கணும். நல்லவங்களாக எந்த அளவுக்கு இருக்கோமோ அதே அளவுக்கு விவேகத்தோடையும் நடந்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.